صل على رسوله الكريم أما بعد عن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم نهى عن تؤكل لحوم الأضاحية بعد ثلاثة أو قال من صلى الله عليه وسلم صدق رسول الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, குர்பானியுடைய இறைச்சியை எத்தனை நாட்களுக்கு உண்ணலாம் என்பதை பற்றி உள்ள பாடங்கள் தான். ஒரு ஹதீஸ் வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 நாட்களுக்கு மேலாக குர்பானி இறைச்சி உண்ணப்படுவதை தடை செய்தார்கள் என்பதாக. இந்த பார்த்தா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கும். உப்பு கொண்டம் போட்டு வச்சிருக்கோம், பிரிட்ஜு இன்னைக்கு அது கூட தேவையில்லை, பிரிட்ஜை தூக்கி அடிக்க வச்சிட்டோம்னா வாரக்கணக்கில் மாச கணக்கில் சாப்பிடக்கூடிய நபர்கள்லாம் இருக்குதுங்க. இந்த ஹதீஸ் வந்தது அறிவிச்சது உண்மைதான். ஏன் எப்ப எதற்காக வேண்டிய இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டது, இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஈதுல் அல்ஹா பெருநாள் சமயத்தில் கிராமப்புற மக்களில் சிலர் மதீனாவிற்கு வந்தனர். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், குர்பானி இறைச்சிகளை 3 நாட்களுக்கு மட்டுமே சேமித்து வையுங்கள், பிறகு எஞ்சியதை தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதன் பின் அடுத்த ஆண்டு ஆனபோது மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் தங்களது குர்பானி பிராணியின் தோலில் இருந்து தோல்பை தயாரித்து கொள்கின்றனர், அவற்றின் இறைச்சியில் இருந்து கொழுப்பை உருக்கி எடுத்துக் கொள்கின்றனர் என்று கூறினர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு இப்ப என்ன அப்படி கேட்டாங்க. அதற்கு மக்கள் சொன்னாங்க, குர்பானி பிராணியின் இறைச்சியை 3 நாட்களுக்கு மேலாக உண்ண வேண்டாம் என தாங்கள் தடை செய்தீர்களே என்பதாக கேட்டாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தம்மை நாடி வந்திருந்த ஏழை மக்களுக்காகவே 3 நாட்களுக்கு மேலான குர்பானி இறைச்சியை உண்ண வேண்டாம் என உங்களை தடுத்தேன். இனி நீங்கள் குர்பானி இறைச்சியை உண்ணுங்கள், சேமித்து வையுங்கள், தான தர்மமும் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அப்ப இந்த இடங்களில் நாம் விளங்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. மதீனாவில் வந்து 2 ஈதுல் அல்ஹாவுடைய சமயங்களில் கிராமவாசிகள் வருகின்றார்கள். அவங்களுக்கு விருந்து உபசரிப்பதற்காக யாருமே இல்லாம, யாரும் கொடுக்கறதுக்கு இல்லாம அவங்க கையை சேர்ந்து வச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டு இருந்துடுறாங்க. இவங்க பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. இன்னைக்குங்க ஈதுல் அல்ஹா சில இடங்கள்ல பார்த்தோம்னா வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்கும். இமாம்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இடங்கள் பார்க்கும்போது அன்னைக்கு இமாமுக்கு சாப்பாடு கிடைக்காது. சில ஊர்கள்ல, பல ஊர்கள்ல 1க்கு 3 இடத்துல இருந்து வந்திருக்கு, மொத்தத்துக்கு அவரு சாப்பிட முடியாம தரக்கூடிய சூழ்நிலைலாம் பார்க்கணும். அங்க அஜத்து பிலால்களுக்கு பார்த்தோம்னா சாப்பாடு இல்லாத சூழ்நிலை ஆக்கிடுவாங்க, சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்களே.
ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க, தலைவர் கொடுத்துருவாரு, முத்தவழி கொடுத்துருவாரு, நாட்டாம கொடுத்துருவாரு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க நினைச்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல பட்னியாக அவங்க காய போட்டுருவாங்க. வரக்கூடிய முசாஃபிர்கள் சில இடங்களில் பார்க்கின்றோம், வெள்ளிக்கிழமை சமயங்கள் முசாஃபிர்கள் வருவார்கள். அவர்களை அழைத்து செல்வதற்கு ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். வெள்ளிக்கிழமை யாரும் வீட்டில் நல்ல உணவுகள் இல்லாமல் தயார் செய்யாமல் இருக்கின்றோம். இப்ப இந்த சூழ்நிலைகள் இப்படியாக சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அடுத்தவனுக்கு நீ கொடுக்காம நீ சேமித்து வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? அது ஒரு வாய்தாவும் இல்லை. குர்பானி கொடுக்கக்கூடிய குர்பானியை நீங்க சேமித்து வச்சிருந்து நாள் கணக்கில் சாப்பிடுறதை விட அந்த 3 நாட்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த 3 நாட்கள் இருக்கின்றது. சிலருக்கு சொல்றாங்க அது கழிந்து 3 நாட்கள் என்பதாக. அந்த 3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்தவனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கொடுக்காம எப்படி சேமிச்சு வச்சிருக்காங்க, உங்க பட்னியா இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே குர்பானி வச்சு 3 நாளைக்கு வச்சுமா நீங்க சேமிச்சு வைக்க கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எஞ்சியதை எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வைக்காம அப்ப எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னா எல்லாம் வாங்கிச்சு. அதுக்கு பிறகு அவர்களுக்கு தாராளமாக வழங்கப்பட்டது, அவர்களுடைய பசிகளை போக்கப்பட்டது, அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். இருந்து சென்று விட்டு போயிடுறாங்க. அப்ப அடுத்த ஆண்டு அதே நடக்கும் பொழுது இப்ப ஏழைகள் வரல. இப்ப ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் போன வருஷம் சொன்னீங்களே இந்த வருஷமும் தோலை வச்சிருக்காங்க, இந்த கொழுப்பு எல்லாம் உருக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அது போன வருஷத்திற்குரிய சூழ்நிலையில் தான், நீங்க இப்ப சேமிச்சு வச்சுக்கோங்க, எத்தனை நாட்களுக்கு வேண்டாம் நீங்கள் உண்டு கொள்ளுங்க. அவருடைய கருத்துக்கள் அதுதான். வேற ஒரு ஹதீஸ்கள் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. எத்தனை நாட்களுக்கு வேண்டாலும் நீங்க உண்டுக்குங்க, நீங்க எவ்வளவு வேண்டாலும் நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலயும் 3 பங்குகள் என்பது இருக்கின்றது. அந்த 3 பங்குகளை அதனால்தான் 3 பங்குகளாக பிரிக்கப்பட்டு இறைச்சிகளை கொடுக்க வேண்டும் என்பதை நம்மளுக்கு அறிஞர்கள் அதை நமக்கு வகுத்து தர்றாங்க. என்ன, ஒன்று ஏழைகளுக்கு, ஒன்று தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு 1 பங்கை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு எத்தனை நாட்கள் வேண்டாலும் நாம் ருசிக்கலாம் என்பதையும் இதில் நமக்கு சுட்டிக்காட்டப்படுது. இந்த சூழ்நிலைகள் எப்ப ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? இந்த கொரோனாவுடைய சமயங்கள்ல பார்த்தோம்னா இறைச்சிகள் வாங்க முடியாமல் எத்தனையோ ஏழைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டு அவர்கள் இருந்த நபர்கள் இருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய வாடைகளை, வீட்டிலிருந்து வரக்கூடிய வாடைகளை நுகர்ந்தவர்களாக இந்த ஏழைகள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்ப அந்த அப்படியாக இந்த சூழ்நிலைகள்ல இந்த கொரோனா போன்ற பேரிடர்களோ அல்லது இளைஞர்களை 144 போட்டுக்கப்படக்கூடிய சமயங்கள் இல்லையோ, இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஹஜ் பெருநாள் வந்துடுது, இது போல சமயங்கள் வரும் பொழுது நாம் அப்பொழுது அதை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வதற்குத்தான் பார்க்க வேண்டும். நாம் சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அங்கே நாம் எண்ணக்கூடாது. எங்கெங்க போறது, நாளைக்கு போனா வாங்க முடியாது, இன்னைக்கு நம்ம சேமித்து வச்சுக்குவோம் அப்படின்னு வைக்கிறதுக்கு பார்க்க கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோம், அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ள அல்லாஹ் நாய்க்கு அருள்வானாக. வாஹிதாவுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.